இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில தேர்ட் இயர் படிச்சுட்டு வரேன். அதாவது ஃபோர்த் இயர் போக போறேன். என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கிளாஸ் டாப்பர்ஸ், அதுக்கப்புறம் பங்க்சுவாலிட்டிக்கான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஹேக்கத்தான்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து ஒரு சைக்கிள் மெக்கானிக், எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், தையல் தப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல இப்போ ஃபோர்த் இயர் ஸ்டார்ட் ஆகி படிச்சுட்டு இருக்காங்க. என்னோட எய்ம் என்னன்னா, பிஇ முடிச்சுட்டு எம்இ பிஹெச்டி முடிக்கணும்ன்றதுதான் என்னோட எய்ம். அதுக்கப்புறம் வந்து டியூஷன், ஹிந்தி டியூஷன் வைக்கணும். அப்புறம் வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு நித்யாங்க மாதிரி இருக்கணும்ன்றது ஒரு பெரிய ஆசை. ஏன்னா அவங்க ஃபேமிலி பாக்குறாங்க, ஸ்கூல்ஸ் பாக்குறாங்க, டியூஷன்ஸ் பாக்குறாங்க. இப்ப கூட நல்லாசிரியருக்கான ஒரு விருது வாங்கியிருக்காங்க. அவங்கதான் முன்னுதாரணமா இருக்காங்க. அதே மாதிரி நானும் என் லைஃப்ல பெரிய ஆகி நிறைய பேருக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா, புத்தக அலமாரி. புத்தக அலமாரினா என்னது? புத்தகங்களை வைக்கிற ஒரு இடம் தான் புத்தக அலமாரி. ஆனா அந்த ஒரு இடம் மட்டும் இல்ல, நம்மளோட அறிவை வந்து வைக்கிற இடம் தான் புத்தக அலமாரி. ஏன்னா புக்ஸ் எல்லாம் நம்ம நிறைய படிப்போம், நிறைய விதமான புக்ஸ் எல்லாம் படிப்போம். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு இடத்துல ஒரு புக்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு சில பேர் வர்றாங்கன்னா என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டுல புத்தக அலமாரி எல்லாம் வச்சிருக்காங்களே, இப்ப புத்தகம் தான் படிப்பாங்க, அப்ப உங்களுக்கு நிறைய நாலேஜ் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிதான். அதே மாதிரி புத்தக அலமாரி இருக்கிறது எல்லாமே வந்து அது வந்து சும்மா நம்ம புத்தக அலமாரி வச்சிருக்கோம் அப்படிலாம் இல்ல. அது வந்து ஒரு பொக்கிஷ பெட்டி தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி புத்தக அலமாரி நம்ம வச்சிருக்கோம் வீட்டுல. அதே மாதிரி புத்தக அலமாரி வீட்டுல இருக்கிறது அறிவு செல்வத்தை பெருக்கும். அதுதான் வந்து புத்தக அலமாரி. இப்ப புத்தக அலமாரினா ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டோம். இப்ப புத்தக அலமாரினா என்னன்னா, நம்ம புத்தகங்களை லேயரா வைக்க, அடுக்கி வைக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து புத்தக அலமாரி. இந்த புத்தக அலமாரியில நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுல பார்க்கலாம், நம்ம வீட்லயே வச்சிருக்கோம் புத்தக அலமாரி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல பார்க்கலாம். ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிக்கும்போது கண்டிப்பா லைப்ரரியில வச்சிருப்பாங்க. அப்புறம் காலேஜஸ்லயும் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் புத்தக அலமாரி நிறைய வச்சிருப்பாங்க. இது போக என்னன்னா, நிறைய கண்காட்சி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சென்னையில கூட இப்ப கண்காட்சி வச்சாங்க. அந்த மாதிரி கண்காட்சியிலையும் நிறைய புக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அப்பயும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ புத்தகங்கள் வந்து ஏன் புத்தக அலமாரி நம்ம யூஸ் பண்றோம்? சும்மா ஒரு இடத்துல ஒரு புக்ஸை வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா அங்க வச்சுட்டு இங்க வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் நம்ம புத்தக அலமாரி யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீட்டா இந்த இடத்துல நான் புத்தகத்தை வச்சேன் அப்படின்னா நாளைக்கு போய் அதே இடத்துல அந்த புத்தகத்தை நான் எடுத்து எனக்கு எதுவும் டவுட்னா அங்க போய் நான் பார்த்துப்பேன். அதுக்காண்டிதான் நம்ம அந்த புத்தக அலமாரி வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி வேற எங்கிட்டாவது நம்ம போட்டுட்டோம், இல்ல எங்க போட்டேன் எங்க போட்டேன் அப்படின்னா மொத்தமா புக்ஸ் இருக்கும்போது அந்த புக்கை மட்டும் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காண்டி நம்ம அந்த புத்தக அலமாரி வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கொஸ்டின்னா, நீங்க இங்க இந்த மீட்டிங்ல நிறைய பேர் இருப்போம், யாரெல்லாம் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க? நான் படிப்பேன். ஓகே சார். உங்களுக்கு என்ன புக் சார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ஜெனரலா செல்ஃப் ஹெல்ப் புக்ல மோட்டிவேஷனல் பண்ற மாதிரி நிறைய, அது மாதிரி மென்டல் வெல்னஸ் புக் அதெல்லாம் படிப்பேன் நிறைய. ஓகே, தேங்க்யூ சார். இப்ப நம்ம என்னன்னா புத்தக அலமாரியோட வரலாறு பார்க்கலாம். புத்தக அலமாரியோட வரலாறு பழங்காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, புத்தக அலமாரி வந்து பழங்காலத்துல புத்தக அலமாரி என்ன பண்ணாங்க, ஓலைச்சுவடி தான் யூஸ் பண்ணாங்க. அந்த ஓலைச்சுவடியில வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓலைச்சுவடியை எழுதி வச்சு அதை வந்து பாதுகாக்க ஒரு தனி அறையில போய் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காலம் கொஞ்சம் மாறிச்சு, காகிதம் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த காகிதத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதையும் இந்த மாதிரிதான் ஒரு அறையில போய் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப வந்து கொஞ்சம் டெக்னாலஜி இடத்துல
உம் அதே மாதிரி நம்ம உலகத்துல இப்ப நிறைய பேர் வந்து உலகத்துல வந்து நிறைய நாடுகள்ல நிறைய புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புத்தகங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய புத்தகம் புத்தகங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற புத்தகங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கும் நிறைய நூலகங்கள்ல வந்து லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்து நம்ம பாதுகாக்கப்பட்டுதான் வந்துட்டு இருக்கோம். இதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு, புத்தக மாதிரி சொல்லிட்டே இருக்கோம். என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மர அலமாரி, இரும்பு அலமாரி, கண்ணாடி அலமாரி, அதுக்கப்புறம் வந்து சுவர் அலமாரி. இப்ப மர அலமாரி அப்படின்னா என்னன்னா, மர அலமாரினா நமக்கே தெரியும் மரத்தால செஞ்சிருப்பாங்க. அப்ப மரத்தால செஞ்சிருக்கிறது நமக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க வந்து அழகா இருக்கும். அதே மாதிரி மரத்தால செஞ்சது வந்து எப்பயுமே ரொம்ப நாள் வந்து நீடிச்சு இருக்கும். அது சொல்றாங்க. அப்ப வந்து இரும்பு அலமாரினா இரும்புனா தெரியும், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து நூலகங்கள்ல நிறைய பயன்படுத்துறாங்க. நம்ம பார்க்கும்போது நூலகம்னாலே அங்க வந்து இரும்புலதான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கண்ணாடி அலமாரினா புத்தகத்துல வந்து தூசிப்படாம இருக்கும். அதுக்குதான் அந்த கண்ணாடி அலமாரி வந்து யூஸ் பண்றோம். சுவர் அலமாரினா நமக்கு இடத்த வந்து மிச்சப்படுத்தும். சுவர்லயே நம்ம அலமாரி மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல என்னென்ன பயன்கள் இருக்குன்னா, இப்ப நம்ம புத்தகத்தை வந்து பாதுகாக்கிறோம். அந்த புத்தகத்தை ஏன் பாதுகாக்கிறோம் அப்படின்னா, அந்த புத்தகத்துல எந்த ஒரு தூசி படாம இருக்க, எந்த ஒரு ஈரப்பதமும் படாம இருக்க, எந்த ஒரு சேதமும் வராம இருக்கதான் நம்ம அந்த புத்தகத்தை பாதுகாக்கிறோம். அதை பாதுகாத்து நம்ம பத்திரமா வச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப பாதுகாத்து வச்சுக்கிறோம் நீட்டா. இப்ப இந்த புத்தகம் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த புத்தகத்தை இந்த இடத்துல போய் வைக்கணும், இந்த புத்தகத்தை இங்கதான் எடுக்கணும் அப்படின்ற நமக்கு ஒரு நீட்னஸ், ஒரு ஒழுங்கு வந்து நமக்கு அது வந்து உருவாக்குது. அப்புறம் வந்து என்னன்னா, இப்ப நம்ம வீட்லயே ஒரு புத்தகம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப நம்ம சும்மா அந்த வாட்டர் குடிக்க போறோம் அப்படின்னா, அந்த அலமாரியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இந்த 3 புக் படிச்சிட்டோமே, இந்த ஒரு புக் நம்ம படிக்காம இருக்கோம். அப்ப இந்த ஒரு புக்கையும் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை நமக்கு வந்து தூண்டுறதுதான் வந்து இந்த புத்தக அலமாரி. அதே மாதிரி புத்தகங்கள்ல போய் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எடுத்தது நம்ம ரீட் பண்றோம். அந்த ஒரு புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன தெரியும்னா, பால் புக் ரீட் பண்ணும்போது இதுல என்ன கான்செப்ட்ன்றது நமக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி புத்தகத்தை ரீட் பண்ண நம்ம அதுல என்ன சொல்ல வராங்கன்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதையும் தாண்டி நிறைய புக்ஸ் நம்ம வந்து புத்தக அலமாரியில இருந்து எடுத்து படிக்கும்போது நிறைய சொற்களையும் வந்து புதுசா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், அதை புரிஞ்சுக்கவும் முடியும். இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்தகங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறந்த நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல புத்தகங்கள் தான் மனிதனோட மனதை செம்மைப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு ஒரு நாள் ஃபேமிலியோட போயிருந்தோம். அப்ப வந்து முன்னி வாய்க்கால் நினைவேந்தல் அப்படின்ற இடத்துல ஞான கங்கைன்ற புக்ஸை நான் எடுத்தேன். அந்த புக்ஸ் இன்னும் நான் வச்சிருக்கேன், இப்ப கூட கையில வச்சிருக்கேன் அந்த புக்ஸ். அதுல வந்து எதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஞான கங்கையில மனிதனோட ஆன்மீகம் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுவாங்க. நம்மளோட ஆன்மீகம் எந்த அளவுக்கு வந்து உறுதியா இருக்கணும், எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைவன், ஆன்மா, பிரபஞ்சம் இது ஃபுல்லாமே எப்படி இருக்கணும், இறைவன் எல்லாம் எப்படி இருந்தாரு, அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தையும் அதுல வந்து ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஞான கங்கையில வந்து தியானம், நல்லொழுக்கம், சுய முன்னேற்றம் பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த ஞானகங்கை புக்கம். இந்த புக்ஸை வந்து நான் ரீட் பண்ணிட்டேன். ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து
உம் இதுல வந்து கதை சொல்லலாம்னு இருக்கேன். என்னன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், குட்டி பையன் வந்து தினமும் போய் லைப்ரரியில போய் ஒரு குட்டி குட்டி book போய் படிச்சுட்டு வருவானா. அந்த குட்டி புக்ஸ வந்து படிக்கும்போது எப்படின்னா, சின்ன பசங்க அப்படின்னாலே விளையாடணும் அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமா இருக்கும். ஆனா இந்த பையன் எப்படின்னா, விளையாண்டுக்கிட்டே, அதாவது கொஞ்ச நேரம் விளையாடுவானா, நிறைய நேரம் படிப்பானா. இந்த மாதிரி சின்ன வயசுலயே படிக்கிற ஆர்வம் வந்து இந்த பையனுக்கு நிறைய இருந்திருக்கு. புக்ஸ படிச்சாலே நமக்கு வந்து நிறைய அறிவு வளரும். அதுவும் இந்த நூலகத்துல போய் இந்த புத்தக அலமாரில இருந்து இந்த லேயர்ல தான் புத்தகம் இருக்குன்னு எடுத்து அந்த மாதிரிலாம் அந்த பையன் போய் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி படிக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டான்னா, சில வருஷத்துக்கு அப்புறம் பெரிய இந்த மாதிரி பெரிய பதவிக்கு போனதுக்கு அப்புறம் அவை வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கருத்து சொல்லுவோம். அந்த மாதிரி எப்படி வந்தீங்க, இவ்வளவு பெரிய இடத்துக்கு எப்படி வந்தீங்க இவ்வளவு சீக்கிரமான்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, என்னோட வெற்றிக்கு காரணம் வந்து நான் படிச்ச புத்தகங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால அவன் புக்ஸை வந்து டெய்லியும் வந்து ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அந்த புத்தக அலமாரி அப்படின்றது ஒரு அறிவு களஞ்சியம். ஏன் வந்து நம்ம அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற அந்த புத்தகமாரியில வந்து வீட்டோட அறிவு களஞ்சியமும் இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா வீட்டோட புத்தக அலமாரி இருந்துச்சுன்னா அந்த வீட்லயும் அறிவு களஞ்சியம் இருக்குன்னு சொல்றோம். ஒருத்தவங்க நான் சொன்ன மாதிரிதான் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்க அலமாரிய பார்க்கும்போது இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கல்விக்கும் அறிவுக்கும் எவ்வளவு முக்கியத்துவமா இருக்காங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க முடியும். அதையும் தாண்டி இந்த புத்தக அலமாரின்றது சும்மா இருக்கிற நம்ம இந்த வகைகள் சொன்னோம்ல, மரம், இரும்பு, கண்ணாடி, சுவர், அந்த மாதிரி சும்மா அலமாரி மட்டும் இல்ல. அது வந்து நம்மளோட அறிவு பொக்கிஷியத்தை ஒரு சேமிச்சு வைக்கிற இடம் தான் வந்து புத்தக அலமாரி. இந்த புத்தக அலமாரி வந்து நமக்கு ஒரு பெரிய ஒழுக்கத்தை வந்து கத்துக் கொடுக்குது. அதை நான் சொன்ன எந்த இடத்துல போய் வைக்கிறோம், இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற போது நமக்கு ஒரு ஒழுக்கத்தை ஒரு கத்துக் கொடுக்கிறது. அதையும் தாண்டி ஒரு பொறுப்புணர்வு நமக்கு அதிகரிக்கிறது. பொருட்களை இங்க எடுத்தா இங்கதான் போய் வைக்கணும், அந்த பொருட்களை வந்து பாதுகாக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை வந்து நமக்கு உருவாகிறது. இதனாலதான் வந்து புத்தக அலமாரி வந்து ஒரு மறைமுகமான நல்ல குணங்களை நமக்கு உள்ள இருந்து வந்து நமக்கு வளர்க்குது. ஒரு அலமாரியோட பங்கு என்னன்னு கேட்டோம்னா, ஒரு வீட்டுல இப்ப அலமாரி இருக்கு. இப்ப அந்த வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தைகள் எல்லாருமே வந்து அந்த புக்ஸ படிக்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. இன்னொன்னு வந்து பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ஸ் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்லன்னா அவங்க வாசிக்கிற பழக்கமும் அவங்களுக்கு அதிகம். இன்னொன்னு வந்து என்னன்னா, பள்ளிகள்ல ஏன் வந்து புத்தக அலமாரிலாம் வைக்கிறாங்க அப்படின்னா, பள்ளி நூலகத்துல வந்து இல்ல கல்லூரி நூலகத்துல வந்து நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வந்து இருக்கும். ஏன் அவற்றை வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து என்னென்ன புத்தகம்லாம் இருக்கும் அப்படின்னா, பாட சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த தலைவர்கள் பத்தி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பேச்சு போட்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி புத்தகத்துல இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஈஸியா போய் டக்குன்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். அந்த புத்தக அலமாரி மேலேயும் எழுதி வச்சிருப்பாங்க. இங்க வந்து இயற்பியல் இருக்கு, இங்க வந்து வேதியியல் இருக்கு, இங்க வந்து கணிதவியல் இருக்கு. போய் ஈஸியா அந்த புத்தக அலமாரியில நமக்கு என்ன மாதிரி புத்தகம் வேணும்ன்றதை எடுக்க ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த புத்தக அலமாரியோட என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு டிஜிட்டல் உலகம் வந்து இப்ப வளர்ந்துட்டு இருக்கு. ஆமா, டெக்னிக்கலா ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இப்ப இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம புத்தகத்தை போய் நேர்ல ஒரு நூலகத்துல படிக்கணுமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, புத்தகங்கள்லாம் அந்த மாதிரி புத்தகத்தை வாங்கினாங்க வந்து மதிப்பு வந்து இல்லை. ஆனா இது இந்த புத்தக அலமாரியோட நல்ல புத்தகம் வந்து அலமாரியில இருக்கட்டும் அப்படின்னா ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒரு நல்ல
இருக்கணும். அது மாதிரி என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாட புத்தகங்கள் நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்கள் அது. அதுக்கப்புறம் என்னன்னா அகராதின்னு சொல்றோம். அகராதி புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள், வாழ்க்கை வரலாறு நூல்கள், அறிவியல் நூல்கள், தமிழ் இலக்கிய நூல்கள், தன்னம்பிக்கை புத்தகங்கள், இது ஃபுல்லாவே இருக்கணும்னு சொல்றாங்க. இது இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கிறதுனால துறைகள்ல நல்ல அறிவை நம்மளால வளர்த்துக்க முடியும். அதே மாதிரி இது என்ன நமக்கு என்ன மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி அலமாரில வைக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானா வந்துடும். அது ஒரு பெரிய தனி நிகழ்ச்சி. அது ஒரு அது என்னன்னா, இப்ப பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்த புத்தகத்தை நம்ம மறுபடியும் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, அப்ப நமக்கு பழைய இது எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன சொல்றதுன்னா, இப்ப நான் ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினேன். அப்ப எழுதும்போது அந்த எக்ஸாம்ல போய் அதே மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டினே கேட்கும்போது டிக் பண்ணும்போது திரும்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு மெமரிஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் இதுவும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம டக்குன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நடந்த சம்பவம் தானே, அப்பதானே அந்த புக்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைவுலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நினைவை விட்டு போகவே போகாது. அதாவது புத்தக அலமாரி அப்படின்றது புத்தகத்தை மட்டும் அல்ல, நம்ம நினைவுகளையும் சேமிக்க வைக்கிற ஒரு பொக்கிஷன் தான் புத்தக அலமாரி. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ ஒரு புத்தக அலமாரில இருக்கும். ஒவ்வொரு புத்தகமும் சும்மா புத்தகம் அலமாரில ஒரு புத்தகம் வச்சிருக்கேன் அப்படிலாம் இல்ல. அந்த புத்தகத்தை என்னன்னா ஒரு ஆசிரியர் மாதிரிதான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை நம்ம ஆசிரியர் மாதிரி பாதுகாக்கணும். அது பள்ளியே புத்தக அலமாரி தான். இருந்தாலும் அந்த புத்தகத்தையே நம்ம ரொம்ப பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்புறம் என்னன்னா உம் டவர் இல்லைன்னு புத்தக அலமாரி அப்படின்றது ஒரு அறிவுன்னு சொல்றாங்க. ஏன் இது ரொம்ப அறிவா இருக்கும் புத்தக அலமாரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு நம்ம மனிதனா இருக்கோம். நம்ம நிறைய பணத்தை சேமிக்கிறோம். அந்த பணம் என்ன பண்ணும் அப்படின்னா செல்வத்தை அழிக்கும். பட் ஆனா அறிவு செல்வத்தை அது அழிக்காது. அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து நிறைய பேர் என்னன்னா பணத்தை திருடலாம், நம்மள கூட திருடிட்டு போலாம், இந்த மாதிரி திருடலாம். ஆனா நம்ம நம்மளோட அறிவை யாராலும் திருட முடியாது. சரி, நம்ம வீட்டுல பெரிய டிவி, அப்புறம் விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனா எல்லாமே இருந்தாலும் இந்த சிறிய புத்தக அலமாரி இப்ப நம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அது கொடுக்குற அறிவு செல்வத்தை வேற எந்த ஒரு பொருளாலும் அது கொடுக்கவே முடியாது. இந்த புத்தக அலமாரி இதோட கனவுகள் என்ன பார்த்தோம்னா, இன்னைக்கு மருத்துவர்கள், பொறியாளர்கள், அப்புறம் விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள், நிர்வாக அதிகாரிகள், இவங்க எல்லாமே உயர்ந்த நிலைகள்ல போய் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்க பலரும் என்னன்னா இந்த மாதிரி புத்தக வாசிப்பின் மூலம்தான் எல்லாருமே வளர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு மாணவன், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட கனவுகளை அடையணும் அப்படின்னா புத்தகங்களோடு நட்பு கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம் நாட்டை இடம் தான் புத்தக அலமாரின்னு சொல்றோம். ஆமா, இது கண்டிப்பா உண்மைதான். புத்தக அலமாரி அதோட நேர மேலாண்மை என்னது அப்படின்னா, இப்ப புத்தகங்களை நம்ம ஒழுங்கா நேரா அடுக்கி வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம புத்தகங்களை நேரா அடுக்கி வைக்கிறதுனால தேடும் நேரம் நமக்கு குறையுது. எங்கேயும் நம்ம போய் சுத்திட்டே இருக்க தேவையில்ல, டென்ஷன் ஆக தேவையில்ல. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம அந்த டைம்ல டக்குன்னு ஒரு 2 லைன் இல்லைன்னா ஒரு பேஜ் கூட நம்ம படிச்சிடலாம். படிக்கும் நேரம் அதிகரிக்கிறது. அதே மாதிரி இந்த வேலையை இந்த நேரத்துல நம்ம செய்யணும், இந்த இடத்துல செய்யும் போது நம்ம டக்குன்னு நம்மளோட வேலையெல்லாம் பிளான் பண்ண மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட நேரத்தையும் நம்ம மிச்சப்படுத்தலாம்.
அதே மாதிரி நேர மேலாண்மை திறனும் இது மூலமா நமக்கு வளருது. இப்ப புத்தக அலமாரிங்கிறது ஒரு அமைதியான ஆசிரியர். ஏன் இப்படி நம்ம சொல்றோம்னா, ஆசிரியர் வந்து பாடம் நடத்த, ஆனா இந்த புத்தக அலமாரி அப்படின்றது 24 மணி நேரமும் நமக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எப்போ வேண்டுமென்னாலும் அதை போய் எடுத்து திறந்து அதை படிச்சு நம்ம கஷ்டப்படும். ஒரு புத்தகம் இதே வந்து கிராம நூலகங்கள் அப்படின்னா புத்தக அலமாரிகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பல கிராமங்கள்ல வந்து இந்த சிறிய நூலகங்கள் தான் இருக்கும். எங்க கிராமத்திலேயே வந்து ரொம்ப சின்ன நூலகம் தான் இருக்கு. எங்க ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு அந்த நூலகம். அந்த நூலகத்துக்குலாம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய தடவை போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு, நாங்க என்ன புக்ஸ் படிச்சோம், என்ன டைம்ல படிச்சோம் நோட் இருக்கும். அந்த நோட்ல வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வைப்போம். திருப்பி போய் வைக்கும் போதும் அன்னையோட டேட் போட்டுட்டு அந்த மாதிரி போய் வைப்போம். அதெல்லாம் மறக்க முடியாது. நாங்க படிக்கும்போது லைப்ரரியில வந்து என்ன மாதிரி புக்ஸ் எடுப்போம் அப்படின்னா, கதை புக்ஸ் தான் நிறைய இருக்கும். இந்த அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான கதையா இருக்கும். சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு கதையும். ஆனா என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்கூல்ல போய் புக்ஸ் எடுக்கும்போது அந்த ஒரு புக்கை மட்டும் படிக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டு வந்திருப்போம். ஒரு புக்ஸ் படிச்சதுக்கு மட்டும் சைன் போட்டுட்டு பக்கத்துல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் புக்கையும் மாத்தி மாத்தி படிச்சுப்போம். அப்ப வந்து எல்லாரும் படிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். எல்லா புக்ஸும் நம்ம வந்து படிச்சிட்டோம். இந்த இந்த கதையில வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த புக்ல இந்த மாதிரி இருக்கு, அப்ப இந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி ஒரு புத்தகத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா, இப்படிங்க வந்து என்னன்னா, இப்ப நம்ம சும்மா ஏதாவது ஒன்று பாக்குறோம், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரிதான் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதுல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எண்ணமோ இல்ல நம்மளை சார்ந்து ஏதாவது ஒரு எண்ணம் அதுல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நடக்கணும்னு, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்ப பாட புத்தகங்கள்லாம் நம்மளால வாங்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நூலகத்தை தான் போய் படிப்போம். அந்த மாதிரி கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சென்றடையுது. அதாவது சின்ன சின்ன நூலகம் தான் இருக்கு. அந்த நூலகத்திலேயே நம்ம போய் இந்த பாட புத்தகங்கள்லாம் வாங்க முடியலன்னாலும் அந்த நூலகத்துல போய் அந்த புக்ஸ் எடுத்து நம்மளால படிச்சுக்க முடியும். அதே மாதிரி புத்தக அலமாரி வந்து ஒரு தமிழிற்கு பழமை இருக்கு. ஆனா நமது முன்னோர்கள் எழுதிய நூல்கள் வந்து இன்ன வரைக்கும் வந்து பாதுகாக்கப்பட்டுதான் வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து எங்க பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நூலகங்கள்லயும் இந்த புத்தக அலமாரிகளையும் தான் பாதுகாக்கப்பட்டு வச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம படிக்கும் வந்து பல இலக்கியம் இல்ல அந்த மாதிரி நூல்கள் வந்து எல்லாமே புத்தக அலமாரியில பாதுகாக்கப்பட்ட ஒரு நூல் தான். அந்த நூல் அதாவது பழமை வாய்ந்த நூல் வந்து இன்னும் உயிரோட உயிரோட வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எதிர்கால தலைமுறைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து குழந்தைகள்லாம் வந்து மொபைல்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப அந்த சோசியல் மீடியால தான் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த புத்தக வாசிப்பை நம்ம பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் ஒரு எய்மா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப வீட்டுல வந்து நம்ம சின்ன புத்தக அலமாரி இருக்கு அப்படின்னா அந்த புத்தக அலமாரி இல்லைனாலும் நம்ம உருவாக்கணும். உருவாக்கி வாங்கி கொடுத்தோம்னா அவங்களோட ரொம்ப பெரிய முதலீடாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா இப்ப நம்ம ஒரு மாதத்துல அதாவது இப்ப வந்து ஒரு மாசத்துல வந்து நம்ம எவ்வளவு பணம் வந்து செலவழிக்கிறோம் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி எதுக்கெல்லாம் நம்ம செலவழிக்கணும், உணவு உடை பொழுதுபோக்கு, எங்கேயாச்சும் ஒரு பூங்கா அந்த மாதிரி ஒரு இடம், அதுக்கப்புறம் ஃபுட்டு, அந்த காசுலாம் நம்ம செலவழிக்கிறோம். ஆனா ஒரு மாசத்துல நம்ம ஒரு புத்தகமாச்சும் வாங்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து டக்குன்னு நம்மளால அது வந்து செய்ய முடியாது. ஏன்னா எப்பயாச்சும் நம்ம வெளியே போகும்போது தான் அதெல்லாம் வாங்க முடியுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு இருக்கு. இப்பதான் நான் சொன்னேன்ல தஞ்சாவூர் கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகும்போது தான் வாங்க முடியும். கிட்ட இருந்தா கண்டிப்பா நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது கேள்வியை வந்து நம்மளால டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் தான் அப்படி இருக்கு.
தேன் மழை ஆக்கிட்டோம் அப்படின்னா படிக்கணும்னு பார்க்க வந்து ரொம்ப அழகா இருக்கும். இது பார்க்க அழகா இருக்கிறது வந்து சும்மா நம்ம அலங்கார பொருள் மாதிரி வச்சிருக்கோம் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து அறிவையும் கலாச்சாரத்தையும் கல்வியையும் தான் நம்ம அங்க வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இறுதியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து மண் இருக்கு, அந்த மண்ணுல வந்து ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த விதை விதைக்கப்பட்டது ஒரு மரமா வளரும். அது போலதான் இப்ப நம்ம ஒரு புத்தகம் வந்து நம்ம மனசுல வந்து விதைக்கப்பட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா அறிவா வளரும். அந்த அறிவு விதைகளை பாதுகாத்து பெரிய வந்து ஒரு தோட்டமா உருவாகுது. அந்த தோட்டம் தான் புத்தக அலமாரி. எனவே வந்து என்ன பண்ணணும்னா புத்தகத்தை நேசிக்கணும், புத்தக அலமாரியை உருவாக்கணும், அறிவை வந்து வளர்க்கணும், சிறந்த சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்கணும். அதுதான் அது. ஆஹ் உம் அப்ப வந்து என்னன்னா ஆஹ் நம்ம இருக்கணும். இதுதான் என்னோட வந்து இப்ப நான் பேசின டாபிக்ஸ். இறுதியா வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரிதான் பணத்தை திட்டலாம், பொருட்களை வந்து சேதமடைக்கலாம். ஆனா நம்ம புத்தகங்கள் மூலமா பெற அறிவை வந்து யாராலையும் திருட முடியாது. புத்தகங்கள் வந்து அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். அறிவு களஞ்சியம்னா அந்த புத்தக அலமாரின்றது அந்த அறிவை பாதுகாக்கும் காவலன் தான் புத்தக அலமாரி. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன புத்தக அலமாரி வந்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து அந்த தினமும் வந்து அந்த புத்தகத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 பக்கம் படிச்சாலும் ஒரு மாசத்துல ஒரு புக் படிச்சு முடிச்சிடலாம். எனது பேச்சை பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுத்தது நித்யா தேவி அம்மா தான். அவங்க வந்து என்னோட கிளாஸ் டீச்சரா இருந்தாங்க. ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா இப்ப மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா போர்டில் தான் நடத்துவாங்க. போர்டில் எழுதி போட்டு புரியுதா இல்லையான்னு கேட்பாங்க. நம்ம எப்படினாலும் புரியுது அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் கேட்டோம் அப்படின்னா சொல்லி கொடுப்பாங்க, முடிச்சிருவாங்க, அதோட கிளாஸ் முடிஞ்சிடும். ஆனா நித்யா தேவி மேம் வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. இப்ப வந்து நம்ம வந்து படிக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்றத விட இதை நம்ம ஒரு கதையா படிச்சோம் அப்படின்னா அது நமக்கு மறக்க மாட்டோம். அந்த கதையை எப்பயுமே மறக்க மாட்டோம். நமக்கு பிடிச்ச மாதிரி கதையா அதை கிரியேட் பண்ணி கொடுக்குறவங்க தான் நித்யா மேம். எங்களுக்கு வந்து கீழே உட்காந்துதான் சொல்லி கொடுப்பாங்க. எங்களோட கீழே உட்காந்து தான் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியரா சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர்னா அவங்க பேர் இருக்குல்ல நித்யா தேவி, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இன்ன வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்தது எதுவுமே நான் மறக்கல. அதே மாதிரி நித்யா மேம் மாதிரி வாழணும் அப்படின்றது என்னோட லட்சியம், கனவு. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் இயர் வந்து வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பா பிஹெச்டி முடிச்சுட்டு மேம் மாதிரியே டியூஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் மேம் நல்லா ஒரு வாழணும் அப்படின்றது ரொம்ப அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி பேச வைக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். நன்றி, வணக்கம்.